سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. وقال أيضا وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لكل نبي دعوة مستجابات فتعجل كل نبي دعوته وإني اختبأت دعوتي شفاعة لأمتي يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழுகின்ற மக்களை நேரான சீரான பாதையிலே வழிகாட்டுவதற்காக முழு உலகத்திற்கும் அன்பாக அருளாக அனுப்பப்பட்ட எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் சுன்னாக்களை வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லடியார்கள், இவ்வுலகில் வாழுகின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே இயன்றளோ அவைகள் எடுத்து நடந்தும் அவனால் ஹராமாக்கப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையிலே முற்று முழுதாக அவைகளை தவிர்த்து வாழும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய ஆரம்ப பகுதியில் இருக்கின்றோம். ரபீ என்றாலே வசந்தம், சந்தோஷம். எமது உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் தான் பிறந்திருக்கிறார்கள் என்று வரலாறு பேசுகிறது. உண்மையிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் எவ்வளவு விளங்கி வைத்திருக்கின்றோம். கசப்பாக இருந்தாலும் உண்மையும் இதுதான். எமக்கு முன்னுள்ளவர்கள் எமது தூதரை பற்றி அறிந்த வகையில் எமது தூதரின் மீது உள்ள நம்பிக்கை அளவு, எப்படி அந்த மக்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டார்கள் என்பதை வைத்து பார்க்கும் பொழுது தற்காலத்தில் வாழ்கின்ற எங்களை போன்றவர்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த முஸ்லிம்கள் அவர்கள் ரசூலுல்லாஹ் பற்றி எப்படி விளங்கியிருந்தார்கள் என்பதையும் இந்த காலத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் மீது ரசூலுல்லாஹ் மீது எவ்வளவு அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது என்று வைத்தால் 3இல் 1 பகுதி தான் இருக்கிறது. உண்மையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்குவதற்காக குடும்ப தலைவர் என்ற வகையில், ஒரு ஜமாத்துக்கு தலைவன் என்ற வகையில், ஒரு சமூகத்துக்கு தலைவன் என்ற வகையில் எங்களுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்கிறது. இப்ப இருக்கின்ற பிள்ளைகள்கிட்ட
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு பக்கம் நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னால் 100 பேர் இருந்தால் ஒரு 30 பேர்கள் அன்னளவாக எழுதுவார்கள். இது உண்மை. ஏனென்றால் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மாணவர்கள் இஸ்லாத்தை படிப்பது வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கல்ல, பரீட்சைக்கு படிக்கிறார்கள். இதை நாங்கள் ஒத்துக்கொள்ளதான் வேண்டும். வாழ்க்கைக்கு படிப்பது மிக குறைவு. எப்படி பரீட்சையில் வரக்கூடிய வினாத்தாள் வரக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் எழுதலாம் என்பதற்காக வேண்டி படிக்கிறோம். இது மிகைத்து சொல்வதாக இருந்தால் இஸ்லாம் பாடம் ஒரு அடிப்படை பாடங்களில் ஒன்று என்று இல்லை என்றிருந்தால் எங்களுடைய முஸ்லிம்கள் பெரும்பாலும் இஸ்லாம் பாடத்தை எடுக்க மாட்டார்கள், எழுத மாட்டார்கள். சமய பாடம் அடிப்படை பாடங்களில் ஒன்று என்று எங்களுடைய நாட்டுடைய பாடத்திட்டத்தில் இல்லை என்றிருந்தால் எங்களுடைய முஸ்லிம்கள் இஸ்லாம் பாடத்தை எழுத மாட்டார்கள். இது உண்மை சகோதரர்களே. எந்த அளவுக்கு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கின்ற பாசத்தை, அவர்களுடைய அந்த பணியை, நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு எப்படி தோன்றினார்கள், எப்படி இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்டார்கள், அவர்களுடைய தஅவா களம் எப்படி இருந்தது என்பதை நாங்கள் எவ்வளவு பேசியிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வருகின்ற பொழுது ஒரு சஹாபி வந்தார். அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸாஅ, எப்பொழுது கியாமத் நாள் வரும் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றும் பேசவில்லை. தொழுகையை முடித்துவிட்டு சபையில் இருந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், எப்பொழுது கியாமத் நாள் வரும் என்று கேட்ட சஹாபி எங்கே, என் தோழர் எங்கே? யா ரசூலல்லாஹ், இதோ இருக்கிறேன். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அந்த கியாமத்துடைய நாளையில் அந்த கியாமத்தை சந்திப்பதற்கு நீங்கள் என்ன தயார்படுத்தி வைத்திருக்கிறீர்கள்? அந்த சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மா அஅதத்து லஹா மின் கதீரி ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின். யா ரசூலல்லாஹ், பெரும் பெரும் அமல்கள் எல்லாம், தொழுகை, நோன்பு, ஜகாத்துகள் எல்லாம் பெரும் பெரும் அமல்கள் நான் செய்தது கிடையாது. வலக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, என்றாலும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நான் மிகவும் நேசிக்கின்றேன். எங்களுக்கு நேசம் வந்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? பெரும்பாலும் எங்களுடைய மொபைல் போன்களில் அங்க யாருடைய போட்டோ வச்சிருக்கிறோம். வாலிபர்கள் என்றால் அவர்கள் விரும்பும் பெண்களை வைப்பார்கள். பெற்றோர்கள் என்றால் அவர்களுடைய பிள்ளைகளுடைய போட்டோ வைத்திருப்பார்கள். திருமணம் முடித்த ஆரம்பத்திலே மனைவியுடைய போட்டோ வைத்திருப்போம். இது அன்பின் வெளிப்பாடு. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் எதுவுமே பெரிதாக செய்யவில்லை. வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹ், நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை மிகவும் நேசிக்கிறேன் என்றார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த மஅ மன் அஹ்பப்த, நீங்க யார விரும்புறீங்களோ அவங்களோடு இருப்பீர்கள் என்றார்கள். இதை விட என்ன பெரிய பாக்கியம் இருக்க வேண்டும்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை கேட்டவுடன் நான் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை போன்று அமல் செய்தவன் அல்ல. ஆனால் இந்த ஹதீஸை கேட்ட பொழுது நான் இஸ்லாத்துக்கு வந்தவுடன் எனக்கு எவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி இருந்ததோ அதே போன்ற சந்தோஷம், மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அவர்கள் மீது இருக்கின்ற பாசம் என்னுடைய உள்ளத்தில் மிக நிறைந்திருக்கிறது. உள்ளம் பூராகவும் என்னுடைய தூதரின் நினைவிலே நான் இருக்கிறேன். அது என்னை கொண்டு போய் சேர்க்கும் சொர்க்கத்திற்குள் என்று சொன்னார்கள்.
ரசூலுல்லாஹ் மீது எப்படி அன்பு இருக்குது என்பது எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதை எப்படி விளங்கிக் கொள்ளலாம்? லேசாக சொல்வதாக இருந்தால், எங்களுடைய ஒரு கலாச்சாரம் இருக்கும், இஸ்லாமிய ஒரு வழிமுறை இருக்கும். இந்த ரெண்டையும் சந்திக்கிற நேரத்தில் நாங்கள் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போமோ அதன் மீது தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதன் மீது தான் எங்களுக்கு அன்பு இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை ஒன்று இருக்கிறது. இந்த ரெண்டையும் நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் எதன் பக்கம் எங்களுடைய திசை அதிகமாக இருக்கிறதோ அதன் பக்கம் தான் நாங்கள் அன்பாக இருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்துல்லாஹ் பின் ஸைத் பின் அப்து ரப்பாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியுடைய வரலாறை சொல்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவர் ஓடோடி வந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் கஃனினால் மூடப்பட்டிருந்தது. முகத்தில் போடப்பட்ட அந்த திரையை நீக்கி முத்தமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஆச்சரியமான துஆ சகோதரர்களே, ஆச்சரியமான துஆ. அந்த அன்பு, அந்த ரசூலுல்லாஹ் மீது அந்த சஹாபாக்கள் வைத்த அன்பு பாசம் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலும் கேட்கக்கூடிய உங்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம குத் பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி அஹதன். சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி, யா அல்லாஹ், இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. இந்த கண்களினால் இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வை பார்க்க முடியாத இந்த கண்கள் எனக்கு தேவையில்லை. யா அல்லாஹ், என்னுடைய கண்ணுடைய பார்வையை நீ பறித்து விடுவாயா. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை கபூல் செய்து ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவருடைய இரு பார்வைகளையும் அல்லாஹ் இல்லாமல் ஆக்கிவிட்டார். இதுதான் ரசூலுல்லாஹ் மீது இருக்கிற உண்மையான அன்பு சகோதரர்களே. திருமணத்தின் போது இந்த அன்பு எங்களுக்கு இருக்கிறதா? ஒரு திருமண வைபவத்தின் போது இந்த அன்பு, ரசூலுல்லாஹ் மீது இருக்கின்ற அன்பு ஒரு வாழ்க்கை வழிமுறையில கொண்டு வருவதற்கு இருக்கிறதா எங்களிடத்திலே? பேரளவில் முஸ்லிம்களா இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் நேசிக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம், ஆனால் வாழ்க்கையிலே ரசூலுல்லாஹ் பின்பற்றுவது ஆக குறைவாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. உண்மையிலே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த கோணத்தில் பார்த்தாலும், எந்த பக்கத்தில் பார்த்தாலும், எந்த தலைப்பில் பார்த்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு மாணிக்க கல்லை போன்று. அந்த மாணிக்க கல்லை எடுத்தால் எந்த பக்கத்தில் பார்த்தாலும் மினுங்கிக் கொண்டிருக்கும், அது பெருமதியா இருக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்க எந்த பக்கத்திலும் பார்க்கலாம். ஒரு குடும்ப தலைவராக எப்படி செயல்பட்டார்கள், ஒரு மஸ்ஜிதுடைய தலைவராக எப்படி செயல்பட்டார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய அடிமையாக ஹாதிமாக இருந்தார்கள். அந்த தொழிலாளிக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி முதலாளியாக இருந்தார்கள். ஒரு விதவை பெண்ணுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள், ஒரு கன்னி பெண்ணுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் எப்படி இருந்தார்கள், ஒரு ஆண் பிள்ளை எப்படி வளர்த்தார்கள், ஒரு பெண் பிள்ளை எப்படி வளர்த்தார்கள். சுப்ஹானல்லாஹ். எல்லா பக்கத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய படிப்பினைகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் மிக முன்மாதிரியான ஒரு விஷயம் தான் எங்களுக்கு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு விடயத்துக்கு அதிகமாக அழுவார்கள். இரண்டு விடயங்களை நினைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள். ஒன்று தக்வா, அல்லாஹ்வை அடைவது எப்படி, அல்லாஹ்வுடைய குதரத்தை விளங்குவது எப்படி, அல்லாஹ்வுடைய குதரத்துகளை, மக்லூகாத்துகளை நினைத்து நினைத்து அழுவார்கள். இரண்டாவது
ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை பற்றி நிறைய அழுதிருக்கிறார்கள். குர்ஆன் எங்களோடு பேசுகிறது சகோதரர்களே. ரசூலுல்லாஹை பற்றி, அல்லாஹ்வின் தூதரை பற்றி அல்லாஹ்வே பேசுகின்றான். எப்படி அல்லாஹ் சொல்கின்றான்? லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் சொல்றான், உங்களிலிருந்தே நிச்சயமாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, அல்லாஹ் அந்த லகத் லாவுக்கு வல்லாஹி என்ற அர்த்தம் இருக்கிறது. சத்தியமாக அல்லாஹ் மீது ஆணையாக, என்னின் மீது ஆணையாக, உங்களிலிருந்தே உங்களுக்கான ஒரு தூதுவர் வந்திருக்கிறார். அப்படி அவர் எப்படியாப்பட்டவர் தெரியுமா? அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை அவர் சகித்துக் கொள்ள மாட்டார். உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்களை அவர் சகித்துக் கொள்ள மாட்டார். ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், முஃமின்கள் மீது பேராசையுடையவர்கள். எல்லாரும் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும், எல்லாரும் முஃமின்களாக வேண்டும், முஃமின்களாகி எல்லாரும் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று பேராசையுடையவர்கள். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, இரண்டு சிஃபத்துகளை அங்கே அல்லாஹ் தஆலா வர்ணிக்கின்றான். ரഊஃபுர் ரஹீம், அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்றால் கிருபை உள்ளவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உம்மத்தை எப்படி வழிநடாத்தி சொர்க்கவாதிகள் ஆக்குவது. ஒரு தலைவருடைய பண்பை பாருங்கள் சகோதரர்களே. ஒரு குடும்ப தலைவரிடத்தில் இந்த பங்கு இருக்க வேண்டும், இந்த கவலை இருக்க வேண்டும். 3 பிள்ளைகள், 4 பிள்ளையுடைய தகப்பனாக, தாயாக இருந்தால் என்னுடைய இந்த 4 பிள்ளைகளையும், இந்த பிள்ளைகளை எப்படி நான் சொர்க்கவாதியாக மாற்றுவது என்பது ஒரு தலைவருடைய மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்க வேண்டும். ஒரு ஜமாத்துடைய தலைவரிடத்தில் இந்த பண்பாடு இருக்க வேண்டும். ஒரு மஸ்ஜிதுடைய தலைவரிடத்தில் இந்த பண்பாடு இருக்க வேண்டும். எப்படி எனக்கு கீழுள்ளவர்களின் மீது இறக்கப்பட்டு இவர்களை சொர்க்கவாதியாக மாற்றுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்க வேண்டும். முஃமின்கள் மீது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் மீது அன்பு கொண்டார்கள். இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களே, இவர்கள் முஸ்லிம்களாக மாறாமல் இருக்கிறார்களே, கலிமா சொல்லாமல் இருக்கிறார்களே என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆக பிரதானமான கவலைகளில் ஒரு கவலையாக இருந்தது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், லஅல்லக பாஹிஉன் நஃப்ஸக அல்லா யகூனு முஃமினீன். நபியே, அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று நீங்கள் உங்களை மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? பிள்ளைய பார்த்து எவ்வளவு சொல்லி பார்த்தோம் ஹஜரத், இப்ப விட்டுட்டேன், அவன் தொலைஞ்சு போகட்டும், இல்லாட்டி நாசமாகி போகட்டும். அல்லாஹ் அக்பர். ஒரு குடும்ப தலைவருடைய பேச்சு, பிள்ளை திசை மாறிவிட்டால் குடும்ப தலைவர் என்ன சொல்கிறார்? எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், வழிநடாத்தி பார்த்தோம், கூறி பார்த்தோம், கேட்கல, நான் கைவிட்டுட்டேன், இவரை பத்தி இதுக்கு போற எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரு தலைவரிடத்தில் இந்த பண்பாடு இருக்கக்கூடாது. ஒரு மஸ்ஜிதுடைய தலைவரிடத்தில், ஒரு நிர்வாகத்தில் எப்படி இருக்க வேண்டும்? மக்கள் எப்படி இருப்பார்கள்? குடிபோதையில் இருப்பார்கள், வட்டியோடு தொடர்பாக இருப்பார்கள், ஏனைய விடயங்கள் தொடர்பாக இருப்பார்கள், இருக்கட்டும். ஆனால் அவர்களை திருத்துவதற்கான என்னுடைய முயற்சி எப்படி இருக்கிறது? மக்களை கண்டு ஓடுவதல்ல, மக்களை ஓரம் தள்ளிவிடுவதல்ல, இந்த மக்களை எப்படி வழிநடாத்துவது? ஒரு இமாமிடத்தில் இருக்க வேண்டும், ஒரு பாடசாலை ஆசிரியரிடத்தில் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? 30 பேர் கிளாஸ்ல இருந்தா 25 பேர் படிச்சா 5 பேர் படிக்காம இருப்பாங்க. இவருக்கு எவ்வளவு சொல்லி விளங்குது இல்லை, அதனால நாங்க கைவிட்டுட்டோம். இல்ல, எப்படி அவர்களை முன்னோக்கி செல்வது, அவர்களை எப்படி அந்த வலயத்துக்குள் போடுவது என்பது ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்ற, நபியே, இந்த மக்கள் முஃமின்களாக மாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்து உங்களை மாய்த்துக் கொள்ள போகிறீர்களா? சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான நோக்கங்களில் ஒன்றுதான் ஒவ்வொருத்தரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில்
ஒரு யூத வாலிபர் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சில சமயம் சுத்தி கொண்டிருப்பார். நோய்வாய்ப்பட்டவுடன் நபி அவர்களுக்கு தோன்றுகிறது, இவரை எப்படியாவது சந்தித்து முஸ்லிம் ஆக்க வேண்டும். எங்கட பண்பாடு எப்படி என்றா, இஸ்லாத்தின் மீது அன்பு இருக்கின்றவர்களுக்கு அவர்களுடைய அந்த அன்பை இல்லாமாக்குற வேலை தான் நாங்க செய்யறோம். மாற்று மதத்தினரிடத்தில் எங்கள் மீது சில நல்லெண்ணம் இருக்கும், சில நல்ல அபிப்பிராயங்கள் இருக்கும். இது எப்படி சரி இல்லாம ஆக்கிறதுல தான் நாங்க இருக்கிறோமே தவிர அவர்களை எப்படி இஸ்லாத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறது இல்லை. சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த அமலை நசீபாக்குவானாக. முஸ்லிம் அல்லாத நோயாளிகள் எத்தனை பேரை நாங்க சந்திச்சிருக்கிறோம்? முஸ்லிம் அல்லாத ஜனாசாக்கள் எத்தனை பேரை நாங்க சந்திச்சு அவர்களுடைய ஜனாசாக்களுடைய விஷயங்களில் நாங்கள் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பாருங்கள், எப்படி வழிகாட்டுகிறார்கள். சும்மா நாங்க பட்டியலிட்டு பார்ப்போம், எத்தனை முஸ்லிம் அல்லாதவர்களை நோயாளியா இருக்கின்ற பொழுது சந்தித்திருக்கிறோம், எத்தனை முஸ்லிம் ஜனாசாக்கள் அல்லாத எத்தனை முஸ்லிம் அதாவது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய ஜனாசாக்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள், தலைமாட்டிலே உட்கார்ந்தார்கள். ஒரு அரசர், ஒரு நாட்டுடைய அரசர் தலைமாட்டிலே உட்கார்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய கவலை, இந்த மனிதர் எப்படி சார் இஸ்லாத்துக்குள்ள நுழைக்கும்? அந்த வாலிபர் பார்த்து சொன்னார்கள், அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்களே. அவருக்கு ரசூலுல்லாஹுடைய எல்லா நற்குணங்களும் தெரிந்திருந்தவர், எல்லா அடிப்படைகளும் அந்த வாலிபருக்கு தெரியும். ரசூலுல்லாஹுடைய சில பிரயாணங்களில் ஈடுபட்டவர், ரசூலுல்லாஹுடைய சில வேலைகளை செய்தவர், ரசூலுல்லாஹுடைய பண்பாடுகள் அறிந்தவர். அவர் என்ன செய்தார் என்றால், திரும்ப அவருடைய வாப்பாவை பார்க்கிறார். வாப்பா சொல்லுகிறார், அத்தே அபல் காசிம், மகனே அபல், அதாவது காசிமுடைய வாப்பா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள், அவரை பின்துயருங்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் மரணித்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். நரகத்தில் இருந்து அந்த வாலிபரை பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இந்த கவலை எத்தனை பேரிடத்தில் இருக்கிற சகோதரர்களே? சும்மா யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் இந்த மஹல்லால கிட்டத்தட்ட 300-250 குடும்பம் இருக்கும். எத்தனை பேருடைய சுபஹுடைய தொழுகை வீட்டில் இருக்குது, எத்தனை பேருடைய சுபஹுடைய தொழுகை பள்ளியில் இருக்கு? வாப்பா பள்ளிக்கு வாரார், மகன் வீட்டுல தூக்கம். வாப்பாக்கு கவலை வரணும், அடே இவன் இதே நிலைமையில மௌத்தாகினால் இவருடைய நிலைமை என்னவாகும்? அவரை எப்படி பள்ளிக்குள் நுழைகின்ற அந்த கவலை வாப்பாவிடத்தில் இருக்க வேண்டும். சில மகன்மார் பள்ளிக்கு வராங்க, வாப்பா தூக்கம். எத்தனை மகன்மாருக்கு கவலை இருக்கு? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்வுடைய கவலை எப்படி இருந்துச்சு? நாங்க இஸ்லாத்துக்குள் எடுக்கிறது இரண்டாவது விஷயம், இருக்கிறவங்களை எப்படி பாதுகாக்கிறது, எப்படி வழிநடாத்துற என்ற விஷயத்துல நானும் நீங்களும் எவ்வளவு பங்குதாரிகளா இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் இறங்கப்பட்ட ஒரு ஆயத்தையும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் இறங்கப்பட்ட ஒரு ஆயத்தையும் ஓதி சஹாபாக்களுக்கு முன்னால் அழுதார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் இறங்கப்பட்ட ஆயத்தை, ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني ومن عصاني فإنك غفور رحيم. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்ன மக்கள் அதிகமானவர்கள் இந்த சிலை வணக்கத்தினால் கெட்டு போய் விட்டார்கள், வழி தவறி விட்டார்கள். فمن تبعني فإنه مني, யார் என்னை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். வமன் அசானி, யார் எனக்கு மாற்றம் செய்கிறார்களோ ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், நீ அவர்களை மன்னிச்சது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் இறங்கப்பட்ட ஆயத்து, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள், இன் துஅذிபுஹும், அவர்களை நீ வேதனை செய்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், யா அல்லாஹ் அவர்கள் உன்னுடைய அடியார்கள், யா அல்லாஹ் அவர்களை நீ மன்னித்தால்
நீ மிகவும் அறிந்தவன், நீ அறிவில் பூரணமானவன், நீ கண்ணியமானவன் என்ற ஆயத்தை ஓதிவிட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழத் தொடங்கி விட்டார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்கின்றார், ஜிப்ரீலே, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போங்கள், ஃபஸல்ஹு மா யுப்கீக, கேளுங்க, ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள், அவர்களை அழ வைத்த விஷயம் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தின் மீது இருக்கின்ற கவலையினால் அழுகின்ற விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் போய் சொன்னார்கள், யா அல்லாஹ், தன்னுடைய உம்மத்தின் மீது இருக்கின்ற கவலையிலே அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்கின்றான், ஜா ஜிப்ரீல், இத்ஹப் இலா முஹம்மதின் ஃபகுல் இன்னா சனுர்தீக ஃபீ உம்மத்திக வலா நசு, நீங்க சொல்லுங்க, உங்களோட உம்மத்துடைய விஷயத்துல நாங்கள் உங்களை பொருந்திக் கொண்டோம், உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், சொன்னவுடன் திரும்ப அழுதார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில், என்னுடைய உம்மத்திலே ஒருவர் கூட நரகத்தில் இருந்தால் நான் அதை பொதிந்து கொள்ள மாட்டேன், நான் அதை விரும்ப மாட்டேன். சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு கவலையான ஒரு நபியா இருக்கும். இந்த நபியை பற்றி எத்தனை பேர் நாங்கள் விளங்கி இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த ரசூலுல்லாஹ் மீது அன்பு செலுத்துவதுடைய விஷயத்திலே பிள்ளைகளை வழிநடாத்தி இருக்கின்றோம்? மன்னித்துக் கொள்ளுங்கள், இதுதான் உண்மை. நாங்கள் ரசூலுல்லாஹ் எங்களுடைய தலைவர் என்பதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழிகாட்டாவிட்டால், அவர்களுக்கு அறிமுகப்படுத்தாவிட்டால், அவர்கள் வேறு தலைவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள், தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் வாழ்க்கை. எங்களோட குடும்ப வாழ்க்கையில ஹதரத் ரசூலுல்லாஹ் தான் எனக்கு வழிகாட்டி, அவர் தான் நபி, அவர் தான் தலைவர் என்றதை எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் வழிகாட்டாவிட்டால் அவர்கள் வேற தலைவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானா. இங்க நடைபெறுகிற இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் சீரத்து நபி சொல்லப்படுகிறது. அதில் ஞாபகப்படுத்தப்பட்ட விஷயம் ஒன்றுதான், தூனுசியாவை சேர்ந்த ஒரு இமாம் மஹ்தி அப்பாஸ் என்று சொல்லக்கூடியவர். இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அவர் சொல்றாரு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு வெறுப்பு உணர்வை ஆரம்ப காலங்களிலே மக்கள் வெளிப்படுத்தினார்கள், வெளிப்படையாக சொன்னார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவப்படத்தை கார்ட்டூனாக வரைந்தார்கள், கேலி சித்திரம் வரைந்தார்கள். நீங்க எல்லாம் அறிந்திருப்பீர்கள். அவர் சொல்லுகிறார், இப்பொழுது யூதர்கள் அதை பின்பற்றுகிறார்கள் இல்லை. கல்வியினூடாக முஸ்லிம் உம்மத்துகளுக்கு மத்தியில் எப்படி ரசூலுல்லாஹ் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்திட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி ரசூலுல்லாஹ் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், இப்பொழுது எப்படி கேள்விகள் தொகுக்கப்படுவதாக, எப்படி பரீட்சை தாள்களில் கேள்விகள் தொகுக்கப்படுவதென்றால், முதலாவது கேட்கப்படுகிறதாம், இஸ்லாம் மார்க்கத்தில் எத்தனை திருமணம் முடிக்கலாம்? அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது 4, 11, 5 இப்படி கொடுக்கப்படும். எல்லாருக்கும் தெரிந்த விடயம் தான். அதுல டிக் பண்ணுவதாக எதை டிக் பண்ணுவார்கள் மாணவர்கள்? இஸ்லாத்தில் 4 திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. 4 டிக் பண்ணினால் புள்ளி கிடைக்கும். இரண்டாவது கேள்வி கேட்கப்படும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றால் எத்தனை திருமணம் முடித்திருக்கிறார்கள்? இப்படித்தான் படிப்படியாக கல்வியின் ஊடாக ரசூலுல்லாஹ் பற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கு எமது வீட்டிலே வழிகாட்டாவிட்டால் நினைத்துக் கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ்வை தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ரசூலுல்லாஹ்வை ஒரு விரோதியாக ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக. இரண்டாவது கேள்வி, அப்படி என்றால் உங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை திருமணம் முடித்திருக்கிறார்கள்? 4, 11, 6 எல்லாரும் தெரிந்த விடயம் தான். 11க்கு டிக் பண்ணுவார்கள். மூன்றாவது கேள்வி, அப்படி என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த விடயம் சரியா பிழையா? அந்த மாணவர்கள் என்ன சொல்வார்கள்?
சரி என்று சொன்னால் அவர்களுக்கு புள்ளி கிடைக்காது, பிழை என்றால் தான் அவர்களுக்கு புள்ளி கிடைக்கும். பிழை என்று அவர்கள் மார்க் பண்ணுவார்கள். இந்த கல்வியின் ஊடாக மக்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை பற்றி அவர்கள் மீது இருக்கின்ற அந்த வெறுப்பை இப்படித்தான் புகுத்துகிறார்கள் யூதர்கள் என்பதை அந்த மஹ்தி அப்பாசி என்ற இமாம் விளங்கப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், இது ஒரு யூத நாட்டில் நடைபெறவில்லை, இது முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற ஒரு நாட்டில் நடைபெற்ற ஒரு பரீட்சை தாளில் எழுதப்பட்ட விடயம். சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், எங்களுடைய வீடுகளிலும் ரசூலுல்லாஹ் பற்றி நாங்கள் சரியாக அறிமுகம் செய்யாவிட்டால் அல்லாஹ் மன்னிப்பானாக. திரும்ப திரும்ப சொல்கின்றோம், ரசூலுல்லாஹ்வை இறுதி நபியாக ஏற்றுக்கொள்வதும் எங்களுடைய பிள்ளைகள் முன்வர மாட்டார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் மீது மிகுந்த அன்புள்ளவர்களாக, மிகுந்த பாசம் உள்ளவர்களாக, அதிகமான துஆக்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் நேரமெல்லாம் எங்கள் மீது அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்கு வந்த பொழுது நபி அவரிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் உதுஊலி, எனக்கு துஆ செய்யுங்களே. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம மக்ஃபிர் லி ஆயிஷா மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅخر மா அஸர்ரத் வ மா அலனத். யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முந்திய பிந்திய ரகசியமான பரசியமான எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள். பிரார்த்தித்து முடிந்தவுடன் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சந்தோஷத்தில் சிரித்தார்கள். எப்படி சிரித்தார்கள் என்றால், அவர்களுடைய மடியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய தலை படும் வரைக்கும், அதாவது மிகவும் குனிந்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அயசுர்ரிகி துஆஇ, என்ன துஆல நீங்க சந்தோஷப்படுறீங்களா ஆயிஷா? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் வமாலி லா யசுர்னி துஆஉக், உங்களோட துஆலவால நான் சந்தோஷப்படாம எப்படி இருக்க முடியும்? என்னுடைய பாவங்களுக்காக நீங்க வேண்டி தௌபா செய்திருக்கிறீர்கள், அப்படி என்றால் நான் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தானே என்று நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னஹா லதுஆஇ லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின், அல்லாஹ் மீது சத்தியமாக என் உம்மத்திற்காக நான் ஒவ்வொரு தொழுகையிலும் என் உம்மத்துக்காக வேண்டி துஆ செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ், எனக்காக உங்களுக்காக துஆ செய்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாங்கள் என்ன பரிகாரம் செய்திருக்கிறோம்? வெள்ளிக்கிழமையுடைய நாளையிலே ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்வது ஆகப்பெரிய சுன்னத்தே. எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்லி இருக்கிறோம்? எத்தனை பேர் ரசூலுல்லாஹ் மீது அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறோம்? நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், வித்தியாசமாக புரிந்து கொள்ளாதீர்கள், கருத்து வேறுபடாதீர்கள். ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக புகழ் பாடுவதனால் மட்டும் ரசூலுல்லாஹ் மீது அன்பு வராது. ஒரு கவிஞர் சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹ் மீது 800 கவிதைகளை எழுதியிருக்கிறேன், ஆனால் 800 கவிதைகளை எழுதியதுக்கு பின்னாலும் ரசூலுல்லாஹ் மீது அன்பு வரல. எப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை என்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தேனோ அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு என்னுடைய உள்ளத்திலே கூடிக்கொண்டிருந்தது. இதுதான் யதார்த்தம். பாடுவோம், வரம்பு மீறாமல் இருக்க வேண்டும். பாடுவோம். பாடுவதை விட நான் சொல்கின்றேன், ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து செயல்பட்டால் ரசூலுல்லாஹ்வை விளங்குவதற்கான வழிமுறைகளை, ரசூலுல்லாஹ்வை விளங்குவதற்கான பாடத்திட்டங்களை, ரசூலுல்லாஹ் விளங்குவதற்கான போட்டிகளை வைத்தால் அதைவிட இது மிகவும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு பிரயோசனத்தை அளிக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆனால் நாங்கள் மிக தெளிவாக அதில் இருக்க வேண்டும். முந்தி காலத்தில் மீலாது விழா போட்டிகள் நடைபெற்றன. இதுல என்ன நடந்தது? மக்களுக்கு மத்தியில் பிள்ளைகள் ஹதீஸ்களை மனனம் செய்தார்கள், தஃசீர்களை மனனம் செய்தார்கள், வரலாறுகளை மனனம் செய்தார்கள், ரசூலுல்லாஹ் மீது கவி பாடினார்கள், ரசூலுல்லாஹ் மீது கவிதை எழுதினார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். அது சரியா பிழையா என்பது ஒரு பக்கம். அது இல்லாமல் போனதுக்கு பின்னால் பிள்ளைகள் மத்தியில் அந்த துறையிலே பிள்ளைகள் எவ்வளவு பின்னோக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிகுல்லி நபியின் தஅவத்தும் முஸ்தஜாபாத், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துஆவை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தார்.
ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்தஹு, ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துஆவை அவர்கள் கேட்டு முந்திக் கொண்டார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் அந்த துஆவை பாவித்துக் கொண்டார்கள். வ இன்னி இஹ்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லிஉம்மத்தி யௌமல் கியாமா, நான் என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி எனக்கு கேட்டிருக்கிற எனக்கு தந்திருக்கிற அந்த துஆவை ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாவிக்கவில்லை, தன்னுடைய மனைவிக்கு பாவிக்கவில்லை, தனக்கு பாவிக்கவில்லை, தன்னுடைய உலக விடயங்களுக்கு பாவிக்கவில்லை, என்னுடைய உம்மத்துக்காக நான் ஷஃபாஅத் செய்வதற்காக மறுமையிலே அந்த துஆவை வைத்திருக்கிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை மிக ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்காக ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு நபி நாளை மறுமையில் இருக்கிறார். நாம் அவருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பணிதான், நாம் அவருக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு தான் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிப்பது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றுவது, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை மக்கள் மையப்படுத்துவது. இது பிரதானமான நோக்கங்கள் ஒன்று. அப்படிதான் இருந்தால்தான் ரசூலுல்லாஹ் மீது ஒரு அளவு நாங்கள் அன்பு செலுத்திய கூட்டத்திலே மாறலாம் என்பதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ரபியுல் மாதத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்வோம், நபியின் மீது அதிகமாக புகழ் பாடுவோம், ரசூலுல்லாஹ் மீது அதிகமான விடயங்களை நாங்கள் ரசூலுல்லாஹ் மீது கற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கியல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உங்கள் தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நமக்கு வழிகாட்டியவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தந்தருவாயாக, ரசூலுல்லாஹ்வை அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவர்கள் ஆக்கியல்வாயாக, ரசூலுல்லாஹ்வை அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடியவர்கள் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை அறுவடுவாக பின்பற்றுகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, ரசூலுல்லாஹ்வை அறிகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்துக்கு முன்னால் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைந்தபட்சம் கனவிலாவது கண்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்துல் குப்ராவை அடைந்தவர்கள் ஆக்கியல்வாயாக. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே முபாரக்கான அந்த கையினால் ஹவுதுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீர் அருந்துகின்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரசூலுல்லாஹோடு இருந்து ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தில் நுழைகின்ற பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.